திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 839, அதிகாரம் பேதைமை. துச்சீலன் என்பவர் பண்டைய காலத்திலே சிந்து நாட்டிலே குந்தினபுரம் என்னும் ஊரில் வாழ்ந்தவர். இவருடைய பெற்றோர் மிகுந்த பண்பும் பரிமும் உடையவர்கள். ஆனால் இவர் சிறு வயதிலே நன்கு கற்றவராக இருந்தாலும் கூட படித்து முடித்த பின்னால் எந்த தொழிலும் செய்யாமல், உள்ளத்திலே ஊக்கம் ஏதும் இல்லாமல் தன் மனம்போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவரது நடை உடை பாவனைகளைக் கண்டு அனைவரும் இவரை மடையன் என்று இகழ்ந்தனர். இந்நிலையில் பேதன் என்பவர் இவருக்கு நண்பனாக சேர்ந்தார். அவரும் ஒரு மடையனைப் போலவே இருந்தார். மூடரை மூடர் கொண்டாடுவதைப் போல இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் வியந்து கொண்டனர். இவர்களுடைய செயல்பாடுகளால் அவர்களது செல்வமும் அவர்கள் மூத்தோர் சேர்த்து வைத்த செல்வமும் அழியத் தொடங்கியது. இதனால் தீய வழியில் பொருள்களை சேர்க்க துவங்கினர். அதற்காக ஒரு முறை இவர்கள் திருடச் சென்றனர். அந்த திருட்டிலே அவர்கள் மாட்டிக்கொண்டு சிறை தண்டனை அனுபவித்தனர். அப்பொழுது அந்த திருட்டிற்கான காரணத்தை ஒருவர் மற்றொருவர் மீது பழிகூறி பிரிந்து விட்டனர். சில நாட்கள் கழித்து மீண்டும் கூடினர். மீண்டும் ஒரு குற்றத்தை செய்து இருவரும் ஒருவரை ஒருவர் மாற்றி மாற்றி பழிகூறிக்கொண்டு பின்னர் பிரிந்து சென்று விட்டனர். இவ்வாறு அவர்கள் பிரிகின்ற பொழுது அவர்களுக்குள் எந்தவிதமான ஒரு வருத்தமும் ஏற்படவில்லை. பேதையாருடைய நட்பு பிரிகின்ற பொழுது துன்பம் ஒன்றும் தருவதில்லை. ஆதலால் பேதையார் நட்பு மிக இனிது என்று வஞ்சக புகழ்ச்சியாக கூறுவதை பெரிதினிது பேதையார் கேண்மை. பிரிவின்கண் பீழை தருவது ஒன்று இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அறிவிலாதார் நட்பு கால விரயம், அறிவுடையார் நட்பே தருணத்தில் காக்கும்.